கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையில் இந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதியில் தெய்வ சமூகத்தில் நாம் எல்லாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தின கிருபைகளை நினைத்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய வருடத்திலும் கர்த்தாவே, 1ஆம் மாதம் முழுவதையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்தினீரே. உம்முடைய மகா தயவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா காரியங்களுக்காக கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தின மேலான கிருபைகளை நினைத்து கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தெய்வ பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புவீராக. கர்த்தாவே, இந்த 2024 வருடம் 2வது மாதம் 1ஆம் தேதியில் உம்முடைய சமூகத்தில் கூடி வர கிருபை செய்த தேவன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. தேவனே, உம்முடைய நாமம் மகிமைக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த மாதத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா, ஏசப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ இயேசுவே நீர் இறங்கி கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பும். தேவ மகிமையினாலும் அக்கினியினால் அபிஷேகத்தினால் நிரப்பி தேவனாகி கர்த்ததாமை கிருபையாக இறங்கி ஆசீர்வதித்து நீர் பலுகி பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் முற்றிலும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாவர் உட்காரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த 2024 வருடம் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். இந்த புதிய மாதத்தையும் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்த வசனம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அந்த வார்த்தையில் உண்டான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தோம். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. இந்த மாதம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த எசேக்கியா ராஜாவும் அப்படி அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். அவன் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, தேவனுடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற நாம் கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நன்மையான காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நன்மையான காரியங்களை செய்யும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு முன்பாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு முன்பாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நாம் வாழும்போது தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் காருண்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் வாழணுமா? நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்கிறவர்களாக. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில் தேவனுடைய பார்வையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நன்மை செய்கிறவர்கள் மிக மிக குறைவானவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நன்மை செய்கிறவர்களும் மிக மிக குறைவானவர்கள். கர்த்தர் இந்த மாதம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அது நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நடக்கிற நாம் நன்மையும், அடுத்து செம்மையும், அடுத்து உண்மையுமானதை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமும் கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி. நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, செம்மையாக செய்ய வேண்டும். அந்த நன்மையை நாம் செம்மையாக செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். செம்மையான இருதயத்தோடு வேத வசனத்தின்படி செம்மையாய் செய்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, உண்மையாய் அதை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக. அல்லேலூயா. எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 21வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே
இந்த சரீரத்தின்படி செய்கிற எல்லா வேலையிலும், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களில், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களில், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை எல்லாம் அதை ஒரு ஊழியமாக நினைத்து, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஊழியம், ஒரு பொறுப்பு நினைச்சு அதை உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்யும்போது தேவன் நமக்கு இரக்கம், தயவு, காருண்யம், மகிமை எல்லாம் கொடுத்து நம்மை பாதுகாத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நம் தேவனை தேடுகிற காரியத்திலும், நியாயப்பிரமாண, விசுவாச பிரமாண, கிருபா பிரமாண காரியங்களிலும், தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுகிற காரியங்களிலும், அதற்கடுத்த எல்லா காரியத்திலும் எதை செய்ய தொடங்கினாலும் அதையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்து கர்த்தருடைய சித்தி பெற வேண்டும். முழு இருதயத்தோடு நீங்க ஜெபிக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு ஜெபிங்க. நீங்க பாடுறீங்களா? முழு இருதயத்தோடு பாடுங்க. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு அதை அறிவிங்க. நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? முழு இருதயத்தோடு அதை செய்யுங்க. சபையில் எல்லா பொறுப்புகள் எடுக்கிறீங்களா? முழு இருதயத்தோடு அதை செய்யுங்க. உங்க குடும்ப காரியங்களை முழு இருதயத்தோடு செய்யுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள், உத்தியோகங்கள், விவசாயங்கள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் முழு இருதயத்தோடு செய்யுங்க. விசேஷமாய் கர்த்தருடைய காரியங்களில் ஏனோ தானோ என்று இராதபடிக்கு முழு இருதயத்தோடு தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய செயல்பட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி செய்யும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார்? மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய காருண்யத்தை பெற்றுக்கொள்ள, நாம் தேவனுடைய காரியங்களில் முழு இருதயத்தோடு உண்மையும் நன்மையும் செம்மையுமான காரியங்கள் எல்லாம் செய்து தேவனால் நாம் சித்தி பெறுவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமான பிரயோஜனமான கருவிகளாக நம்மை பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமான ஒரு கருவியாக கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படணும். தேவனுடைய கரம் உங்களிலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய ரட்சிப்பு உங்களிலிருந்து வெளிப்படணும். தேவனுடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமாய் உண்மையாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எல்லாம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, இந்த வசனத்தினால் வருகிற நல்ல அனுபவங்களையும் கிருபைகளையும், கர்த்தாவே, இந்த வசனத்தினால் கிடைக்கிற விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் எங்களை எல்லாருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் ஜெபிப்போம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். எல்லாம் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, கர்த்தாவே, இந்த 2024 வருடம் 2வது மாதம் 1ஆம் தேதி உம்முடைய சமூகத்தில் கூடி வர உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்திரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியான விசேஷித்த நல்ல அனுபவங்களை, குணலட்சணங்களை, கிருபைகளை, இரக்கங்களை, தயவுகளை, காருண்யங்களை கிருபையாக தந்து நடத்தும். விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய உயிர் தெழுந்த உன்னத வல்லமை அக்கினி இறங்கி இந்த அனுபவங்களை எல்லாருக்கும் தரட்டும் அப்பா.
உமக்கு முன்பாக நாங்கள் நன்மையும் செம்மையும் உண்மையுமாய் நடக்க கிருபை செய்யும். உம்மை தேடுகிற கர்த்தாவே காரியங்களிலும், கர்த்தாவே உம்முடைய நியாயப்பிரமாண விசுவாச பிரமாண காரியங்களிலும், கர்த்தாவே உம்முடைய கற்பனைகள் கட்டளைகள் காரியங்களிலும் நாங்கள் உண்மையாய் நடந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் செயல்பட்டு உம்மால் சித்தி பெற அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கிருபைகளை, இந்த அனுபவங்களை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.